ஜிஜி சமையல் சேனல்ல சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி சூப்பரா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க செய்யறப்போ சிக்கனுக்குள்ள மசாலா நல்லா கோட் ஆகி மசாலா எதுவுமே உதிராம சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஜி சமையல் சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மிக்ஸி ஜார்ல ஒரு 4 பெரிய பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். அதோட இந்த அளவு சைஸ்க்கு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸ்ல அங்கங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் மசாலாலாம் சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும். நான் இன்னைக்கு 4 சிக்கன் லெக் பீசஸை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுல காரம் கம்மியா தான் இருக்கும். அதோட நேச்சுரலாவே நமக்கு பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, அதுக்காக தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால மாவு எதுவும் பிரியாம வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சிக்கனோட ஃபுல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. கெட்டியா இருந்தாதான் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். சிக்கனுக்குள்ள மசாலா பிடிக்கிறதுக்காக மசாலாவை இந்த மாதிரி சிக்கனுக்குள்ளலாம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்டா இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டா வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 1 இருந்து 2 மணி நேரம் போல ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிருக்கு. பாருங்க, சிக்கனும் நல்லா ஊறிருக்கு. இப்போ கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் சிக்கனை இதுல சேர்த்துடலாம். சிக்கனை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்போதான் சிக்கன் உள்ள நல்லா வேகும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா உள்ள சரியா வெந்திருக்காது. அதுக்கு முன்னாடியே வெளியில சீக்கிரமா வெந்து அவுட்டர் லேயர் லைட்டா கரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அதனால மிதமான சூடுலயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனை திருப்பி போடுங்க. சிக்கன்ல இருந்து மசாலா எதுவுமே பிரியல. அகைன் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் சிக்கன் எடுத்துடலாம். நம்ம செஞ்ச சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செம்ம சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நம்ம சூப்பரா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி மறக்காம நீங்களும் உங்க வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி இருந்துன்ற ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.